எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் சேனலில் நான் வீடியோ போடுறது. இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஆனால் இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் வீடியோஸ் எஃப்எஃப்லாம் நிறைய பார்ப்பேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஸ்டோரிஸ் நிறைய பிடிச்சிருந்தது. ஸோ ஐ வாண்டட் டு கிவ் யூ கைஸ் அ நைஸ் ஸ்டோரி. நீங்கள் எஃப்எஃப் பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்க்கலாம். சரி, இந்த ஸ்டோரியோட இன்ட்ரோ பார்த்துடலாம். எப்படி இந்த ஸ்டோரி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரியோட ஹீரோயின் பேர் யாழினி அண்ட் ஹீரோஸ் நேம் இஸ் த்ருவ். சரி, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாழினியோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொஞ்சம் வந்து சப்பியான பொண்ணு, கொஞ்சம் டார்க் ஸ்கின் கேர்ள் தான். சப்பியாக இருப்பாங்க, டார்க் ஸ்கின் கேர்ளு, நல்லா படிச்சிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க பேர் வந்து கண்மணி. யாழினிக்கு வந்து எப்போவுமே டே எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மா 2 பேருக்குமே வந்து யாழினி வந்து குண்டா இருக்கிறது சுத்தமாக பிடிக்காது. அண்ட் அவளோட கலர் வச்சு கொஞ்சம் டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்க. அவங்க அக்கா ரொம்ப அழகாக வெள்ளையாக இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யாழினி வந்து ஒரு நாள் வந்து என்ன ஆயிட்டுருக்கு, ஒன் டே யாழினி வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா தான் யாழினி எழுப்ப வராங்க. அவங்க எப்படின்னா ரொம்ப வந்து ஹார்ஷாக தான் யாழினிக்கிட்ட நடந்துப்பாங்க. பட் ஆனால் லவ்வெல்லாம் இருக்குது. பட் ஆனால் அதை கொஞ்சம் ஹார்ஷாக தான் நடந்துப்பாங்க. ஏய் யாழினி ஏஞ்சி போ, இன்னும் தூங்கிட்டே இருப்பது அடிமாடு, தின்னுட்டு தூங்குது பாரு. இப்போ யாழினியோட பிஓயிலேருந்து அவங்க ஸ்டோரி சொல்கிற மாதிரி நமக்கு பார்ப்போம். ஆரம்பிச்சிட்டாங்களா, இவங்க வர காலங்காலத்தால் வந்துடுவாங்க டேடி மாடு பண்ணி மாடிக்கிட்டு. எப்பயாச்சும் நம்மள கொஞ்சம் எழுப்பி விட்டுருக்காங்க. அவளை மட்டும் சிலக்குட்டி நெஞ்சிக்கம்மா வந்து காஃபி குடி, நம்மளை மட்டும் எப்படி பாலங்குளத்தில் தள்ளி விடுற மாதிரி எழுப்பி விட்றாங்க. ரொம்ப சோர்ந்து போய் யாழினி காலங்காலத்தால் எஞ்சி கீழே வராங்க. ஸோ யாழினி வந்து இப்போ வந்து நல்லா படிச்சிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அவங்க வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 25 இயர்ஸ் இருக்கு. அவங்க அக்காவுக்கு வந்து ஒரு ஏஜ் 28 இயர்ஸ். இப்படி இருக்கும் போது ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னா, அந்த டைம்ல வந்து யாழினியோட அக்காவுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் யாழினியோட அக்கா வந்து ஒரு லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க அப்பா அம்மா தான் வந்து கண்மணி ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துருக்காங்க இல்லையா. ஸோ லவ் மேரேஜ்க்கு எதுவும் ஒன்றும்லாம் சொல்லாமல் அவங்க வந்து ஓகே பண்ணி வச்சிடலாம், பொண்ணு ஆசைப்பட்டுட்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. ஸோ இது நடக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து எல்லாரும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, இவங்களும் அதாவது யாழினியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க எல்லாரும் சேர்ந்து கண்மணியோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களும் ஒரு மீட்டப் வச்சுக்கலான்ற மாதிரி ரெஸ்டாரண்ட்டை வந்து ஸோ பேசிக்கலாம், அதான் கல்யாணத்தை பற்றி பேசிக்கிறதுக்கோசம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. இவங்க வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாலாம் ஃபாலோ பண்ணல, லைக் பொண்ணு பார்க்க வரணும் அப்படின்னா, பிகாஸ் தான் ஆல்ரெடி தெரியும்ல. ஸோ ரெஸ்டாரண்ட்டில் மீட்டப் பண்ணிக்கலான்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. இப்படி ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது யாழினிக்கு வந்து வர சுத்தமாக விருப்பமே இல்லை. ஏன்னா வந்து அவங்க எப்படியா இருந்தாலும் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து லைக் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னை பார்த்து எங்களை ஜட்ஜ் பண்ண போகிறாங்க, பிகாஸ் நீ ரொம்ப குட்டாக இருக்க, உன்னை பார்த்து அவங்க எங்ககிட்ட கேட்பாங்க இந்த மாதிரி என்ன இது பொண்ணு இப்படி வளர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி கிரிட்டிசிசம் யாழினிக்கு புதுசு கிடையாது. பட் ஆனாலும் அவளுக்கு அங்கே வரத்துக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இவங்க இப்படி பேசுகிறாங்க. ஸோ அப்படி ஒரு வேலை கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுனால யாழினிக்கும் குண்டாக இருக்கிறதெல்லாம் பிடிக்காது. ஆனால் என்ன பண்ணுறது, அவளை ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. ஆனாலும் அந்த உடம்பு மட்டும் அவளை விட்டு போகல. பட் ஆனால் அதை ஏற்றுக்கிட்டு ஒரு கட்டத்தில் வாழ ஆரம்பிச்சிட்டா. பட் ஆனால் அந்த கிரிட்டிசிசமோட சுற்றி இன்னுமே இருந்துகிட்டே இருந்திருக்கு. பட் வலுக்கட்டாயமா என்ன பண்றதுன்னு அவங்க அக்கா தான் வந்து, நீ வா, எதுக்கு நீ வீட்டிலே என்ன உட்காந்துருக்க போற. அவங்க அதுக்குன்னு அவங்க அக்கா பாசெல்லாம் இல்லை, வழக்கம் போல எல்லா வீட்லயும் இருக்கிற அக்கா கொஞ்சம் மாதிரி சண்டை போட்டுட்டு சாவாங்க தான். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க இவங்கள பத்தி, கண்மணி யாழினியை பத்தி. ஸோ நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல பார்த்தோம்னா இவங்க என்ட்ரி ஆகுறாங்க. இவங்க ஃபேமிலி என்ட்ரி ஆகுறதுக்கு முன்னாடி அவங்க உட்காந்துருக்காங்க. அங்க உட்காந்துருக்கிறது வந்து கண்மணியோட பாய் ஃப்ரெண்டோட அப்பா அம்மா அண்ட் அந்த பாய் ஃப்ரெண்டோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க அம்மாவோட சிஸ்டரோட ஹஸ்பண்டும் அவங்களுமே உட்காந்துருக்காங்க. லைக் என்ன, கண்மணியோட பாய் ஃப்ரெண்டோட சித்தியுமே அங்கே உட்காந்துருக்காங்க, சித்தியும் சித்தப்பாவும். ஏன்னா கண்மணியோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா, அவர் பேரை வந்து நம்ம அர்ஜுன் வச்சுப்போம். ஸோ அவருக்கு வந்து ரொம்ப க்ளோஸ், அவங்க சித்தி சித்தப்பா ரொம்ப க்ளோஸு. அவங்க லைக் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி மாதிரி தான் இருப்பாங்க எப்போவுமே. வந்து அதுக்குன்னு ஜாயிண்ட் ஃபேமிலியாக வாழல, பட் எப்பவுமே ரொம்ப க்ளோஸாக தான் இருப்பாங்க. இவங்க சித்தி தான் வந்து ரொம்பவே கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க அர்ஜுனோட அம்மாவை வந்து கல்யாணத்துக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ கண்மணியோட ஃபேமிலியும் அங்கே போய் உட்காடுறாங்க. அதான் கண்மணி யாழினி அவங்க அப்பா அம்மா உட்காடுறாங்க. இதற்கு இவங்க 4 பேர் உட்காந்துருக்காங்க. ப்ளஸ் கண்மணியோட பாய் ஃப்ரெண்டான அர்ஜுனும் இருக்காரு.
அவங்க வந்து டவுரி எதுவுமே கேட்கல. பிகாஸ் அர்ஜுனோட ஃபேமிலி வந்து ரிச்சான ஃபேமிலி தான். பட் கண்மணியோட ஃபேமிலி வந்து லைக் யாழினியோட ஃபேமிலி வந்து கொஞ்சம் மிடில் கிளாஸ் தான், ரொம்ப ரிச்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் வந்து கண்மணியோட அப்பா என்ன சொல்கிறேன்னா, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் போட்டு கொடுக்குறோன்றாரு. ஆனால் ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க அர்ஜுனோட ஃபேமிலி மெம்பர்ஸ். இந்த மாதிரி எதுவும் வேண்டாம், நீங்கள் பொண்ணு மட்டும் அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி இருக்கும்போது தான் அர்ஜுனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து யாழினி நோட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க யாழினியோட அப்பா அம்மா. இந்த மாதிரி இவங்க வந்து என்னோட செகண்ட் பொண்ணு, இவங்க வந்து இப்போ காலேஜ் முடிச்சுட்டு ஜாப் ட்ரை பண்ணுறாங்க, கொஞ்சம் நல்ல ஜாப் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் யாழினியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே க்யூரியஸ் ஆனது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனோட சித்திக்கு வந்து ரொம்ப க்யூரியஸ் ஆகிடுச்சு. அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த ஹோல் ஃபேமிலிக்குமே. கண்மணியுமே பிடிச்சிச்சு, யாழினியும் ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஹோல் ஃபேமிலிக்குமே. ஆனால் வந்து அர்ஜுனோட சித்திக்கு வந்து பிடிச்சதை தாண்டி ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் ஆகிட்டு பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்க ஏன் சர்ப்ரைஸ் ஆனாங்கன்றதை நம்ம பார்ப்போம். ஒன் டே வந்து அர்ஜுனோட சித்தி வந்து லைக் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அவங்க ஹஸ்பண்ட் வந்து கார் பார்க் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு ஹோட்டலுக்கு வெளியே வந்து இறக்கி விட்டுட்டு போயிருப்பாங்க. லைக் இங்கே இதே நம்ம கார் பார்க் பண்ணிட்டு வரேன், நீ அப்புறமா நம்ம ஒன்றா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இப்படி இருக்கும்போது தான் யாழினி வந்து சாப்பிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு வெளில வரும்போது அவங்களுக்கு அதுக்குள்ளே ஒரு மாதிரி மயக்கமாக வர மாதிரி இருக்கும். அந்த மேபி டேப்லெட்ஸ் எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க போல். ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி மயக்கமாக மாதிரி ஆகிடும். உடனே யாழினி வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வாட்டர் கொடுத்து அவங்கள கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆக்கி நீங்கள் ஓகேவா ஃபைனாக எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க மூவ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்க மூவ் ஆன உடனே வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்க் பண்ணிட்டு வந்திருப்பாரு. கொஞ்சம் லேட் ஆகிருக்கும், ஏன்னா பார்க்கிங் கொஞ்சம் ஹெவியாக இருந்திருக்கும், கொஞ்சம் லேட் ஆகிருக்கும். அதுக்குள்ளே வந்து யாழினி போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஃபேஸ் ரிமெம்பர் ஆகிருக்கு, அவங்க பேரெல்லாம் எதுவும் கேட்கல. பட் அவங்க சடனாக அவங்க பார்த்த உடனே அவங்க ரெகனைஸ் பண்ணிட்டாங்க யாழினி. பட் யாழினி ரெகனைஸ் பண்ணலை அவங்க. அதை பற்றி அவங்க யாழினிக்கிட்ட எதுவும் கேட்டுக்கல. ஸோ இதை மட்டும் அவங்க வந்து ஒரு சர்ப்ரைஸோட பார்த்ததுக்கான ரீசன் இதுதான். ஸோ அப்படியே வந்து எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. யாழினி ஃபேமிலியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. யாழினி வந்து தொப்புன்னு பெட்டில் போய் விழுறா, மாடும் ஏன்னா அவளுக்கு அந்த மாதிரி தொப்புன்னு பெட்டில் விழுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது இந்த மாதிரி புசு புசுன்னு இருக்கும், தொப்புன்னு பெட்டா எனக்கு பர்சனலாக பிடிக்கும். ஃபோனை எடுத்து யாரோ ஒரு நம்பருக்கு கால் பண்ணுறான். அவங்க பேர் ஸ்வேதா. ஸோ அது யாழினியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அது காலேஜ் டேஸ்லேருந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட். இவங்க 2 பேர் மட்டும்தான் பைத்தியக்கார மாதிரி சுற்றிட்டே இருப்பாங்க காலேஜ் கேம்பஸில். பாட்டுன்னு லூஸ் மாதிரி எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ஸ்வேதா யாழினிக்கு. இவங்க 2 பேர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி கூட ஹோட்டலில் சாப்பிட்டு வந்தது ஸ்வேதா கூட தான் போயிருப்பா. ஏண்டி என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறா யாழினி ஃபோனில் ஸ்வேதா கிட்ட. அவள் வந்து வழக்கம் போல் புதுசாக கேட்குற மாதிரி அப்படியா உனக்கு குண்டு சொல்லி கலாச்சாரிக்கிறா அப்படின்ட்டு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. டெய்லியும் இதை அவள் சொல்லுவா, இவ அப்படியே ஆச்சரியமா கேட்கறது. இது ஒரு ரொட்டீன் மாதிரி போகும் 2 பேருக்குள்ள. ஆக்சுவலி காலேஜ் டேஸில் கூட நிறைய கிரிட்டிசிசம் பேஸ் பண்ணியிருப்பாங்க யாழினி. அப்போல்லாம் கூட இருந்து சப்போர்ட் பண்ணது வந்து ஸ்வேதா மட்டும்தான். அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. கேர்ள்ஸ் கூட ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, பாய்ஸும் ரொம்ப புள்ளி பண்ணுவாங்க. அப்போ யாழினி வந்து அவங்களுக்காக ஸ்டாண்ட் எடுப்பாங்க. பட் ரொம்ப கிரிட்டிசிசம் அதிகமாகும் போது அவங்களுக்கு ரொம்ப எமோஷ்னலாக ப்ரெஷர் ஆகி கண்ணீர் வந்துடும். அப்போல்லாம் ஏன்டா அங்கேயாட்ட சொல்கிறதுக்கு அப்படின்னு அசிங்கமாக பீ போட்டு கேட்குறதுக்கு கூட இருக்க ஸ்வேதா மட்டும்தான். ஸோ இப்படி இருக்கும் போது அவங்க அம்மா உள்ளே வராங்க. அசிங்கமாக திட்டிக்கிட்டே வராங்க யாழினியை. ஒரு வேலை வெட்டி பார்க்காத, வளைஞ்சு நெறிஞ்ச வேலை பார்த்துட்டேன்னா உடம்பு கிடம்பு குறைஞ்சிட போகுது அப்படின்னு திட்டிக்கிட்டே வராங்க. அவள் மைண்ட் வாய்ஸில் ஏன் இந்த ரூமுக்கே வராங்க, எதிர்க்க ஒருத்தி நல்லா எரும மாடு மாதிரி படுத்துட்டு இருக்காங்க, அவருக்கு போய் ஏதாவது சொல்கிறாங்களா, என்கிட்ட மட்டும் அப்படின்னு யோசிக்கிறா. வழக்கம் போல் எல்லாமாவும் சொல்கிற டைலாக், எப்போ பாரு ஃபோனு ஏதாவது ஒரு நாதேரி கிட்ட பேசிக்கிட்டே இருப்பியாடி, அந்த சைட்லேருந்து சேர்த்தாங்க நான் நாதேரியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஸோ இப்படியே வந்து டேஸ் ஸ்கிப் ஆகுது. அண்ட் யாழினிக்கும் ஒரு நல்ல கம்பெனியில் ஜாப் பிளேஸ்மெண்ட் ஆகுது. அண்ட் ஸ்வேதா வேறு ஜாபில் போயிட்டா. எப்போவுமே அவங்க 2 பேரும் கூடயே வச்சுக்க முடியாதுல்ல, டெஸ்டினி செப்பரேட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி யாழினி ஒரு பக்கம் ஒரு ஜாப்ல, ஸ்வேதா ஒரு பக்கம் ஒரு ஜாப்ல. ஸோ ஹேங்கிங் அவுட் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் கம்மியாயிடுது. அந்த யாழினிக்கு கொஞ்சம் டிப்ரெஸ்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னா ஸ்வேதாவை தவிர வேறு யாருக்கிட்டையும் அவள் ரொம்ப பேச மாட்டான், அவங்க அப்பா அம்மா கிட்டே கூட. ஸோ ஸ்வேதா மட்டும்தான் எப்போவுமே பேசுவாள். இப்போ அவளும் ஜாபில் இருக்கா. அவள் ஃபோன் எடுத்தாலும் டக்குன்னு எடுக்க மாட்டா இப்போ ஸ்வேதா, ஏன்னா அவளுக்கு வேலை இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டிப்ரெஸ் ஆகுது. இந்த பக்கம் பார்த்தா கண்மணிக்கு வந்து கல்யாண வேலைலாம் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படி ஒரு நாள் வந்து துணி எடுக்கிறதுக்காக போகிறாங்க கண்மணி ஃபேமிலி, அதாவது யாழினி ஃபேமிலியில் போகிறாங்க. அர்ஜுன் ஃபேமிலியும் வராங்க. ஸோ வழக்கம் போல் அன்றைக்கி வந்து அதே 4 பேர் தான் வராங்க.
ஸோ அப்போ வந்து யானியோட அம்மா கேட்குறாங்க, இந்த மாதிரி அர்ஜுனோட அம்மா கிட்ட அவங்களுக்கு ஒரே பையனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் எனக்கு ஒரே பையன்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அப்படியே அர்ஜுனோட சித்தி கிட்ட கேட்கும்போது அர்ஜுனோட சித்தி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க. அர்ஜுனோட சித்தி என்ன சொல்கிறாங்கன்னா, என் பையன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் பையன் வந்து ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் வந்து சிஇஓவாக வேலை பார்க்குறான், அவன் ரொம்ப நிறைய சம்பாதிக்கிறான். அண்ட் என் பொண்ணு வந்து காலேஜ் தேர்ட் இயர் படிக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களாம் ஓ அப்படியா சூப்பர் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் துணிங்க எடுக்கிற இடத்துல வழக்கம் போல் குண்டா இருக்கிற எல்லாருக்கும் ஃபேஸ் ஆகிற அதே விஷயம் யானைக்கு எந்த துணியை செட் ஆக மாட்டேங்குது. அம்மா வந்து சொல்கிறாங்க, என்ன நீ மாடு மாதிரி இருக்க, இவங்களாம் என்ன நினைப்பாங்க என்னை பார்த்து, இப்போ பாரு எந்த துணியும் உனக்கு செட் ஆக மாட்டேங்குது, என் மானத்தை வாங்குறேன்றாங்க. இருக்கிற எல்லாரும் வந்து யானையை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, அவங்க அம்மா பேசுறது ஒரு மாதிரி பார்க்குறாங்க. யானைக்கு ஒரு மாதிரி சோகமாக எடுத்து அவள் அந்த பெட்ரூம்குள்ளே போயிட்டு அழுக ஆரம்பிச்சுதா. அப்போ வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அர்ஜுனோட சித்தி வந்து போய் அந்த சேல்ஸ் பர்சன் கிட்ட வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து காட்ட சொல்லி யானி சைஸ்க்கு எடுத்துகிட்டு வந்து யானியோட இருக்கிற ட்ரையர் ரூமில் வந்து கதவை தட்டி இதை போடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. யானி கூட வந்து என்ன பண்ணுறா, சரி ஓகே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போடுறான். ஆனால் அந்த ட்ரெஸ் வந்து பர்ஃபெக்டாக அவளுக்கு வந்து மேட்ச் ஆகி பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த ட்ரெஸ் அவளுக்கு பிடிக்குது, அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு யானிக்கு. ஸோ அவங்க அம்மா பார்க்குறாங்க, யானைக்கு இந்த ட்ரெஸ் பர்ஃபெக்டாக சூட் ஆகிறது பார்த்தா அப்பா அப்படின்றாங்க. அவங்க யானைக்கு வந்து ஓகே நல்லா வந்து ஒரு ட்ரெஸ் சூட் ஆச்சு அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வரா. அவங்களோட அர்ஜுனோட சித்தி பார்த்து வா ரொம்ப அழகாக இருக்குமா லட்சணமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு தேங்க்யூ சொல்கிறாங்க. அப்படியே எனக்கு ஷாப்பிங்லாம் முடியுது. அப்படியே கண்மணியோட கல்யாணமும் வந்து நடக்கிற நாள்லாம் வந்துடுச்சு. ஸோ அந்த நாள் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. யாரையும் நிறைய வேலை பண்ணிகிட்டு இருக்கா. பண்ணவே வேண்டாம் நான் கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. ஏன்னாம்மா பொண்ணோட தங்கச்சி தண்ணி இது பண்ண போமா அதை எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்லி வேலை கொடுத்துட்றாங்க. எதுவுமே பிடிக்காம பண்ணிக்கிறாவ. இப்படியே போயிட்டு இருக்கும் போது அர்ச்சனோட சித்தி இருக்காங்களா சொல்லியிருப்பாங்க, பார்த்தீங்களா எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பையன்தான் வந்து நம்ம ஸ்டோரியோட ஹீரோ த்ருவ். அவர் ரொம்ப பிஸியாக இருந்திருப்பாரு இந்த ஃபங்க்ஷன் அப்போலாம். த்ருவும் அர்ஜுனும் வந்து ரொம்ப க்ளோஸு ஃப்ரெண்ட் மாதிரி பழகி இருப்பாங்க. கசின்னாலே ஒரு க்ளோஸ்னஸ் இருக்கும் இல்லையா. ஸோ கரெக்டாக வெட்டிங் டே அப்போ தான் அவரால் வர முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அண்ட் த்ருவுக்கு வந்து அத்தை பொண்ணுன்னு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு பேர் வந்து பூஜா. அண்ட் அந்த பொண்ணுக்கு த்ருவ்னா ரொம்ப பிடிக்கும். பூஜா வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருப்பா. லைக் அவள் வந்து இந்த டைட்டில் இருக்குல்ல மிஸ் சென்னை அந்த மாதிரி டைட்டில் வின் பண்ணவ. அவளுக்கு த்ருவ் மேலே வந்து நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கு. அது வந்து த்ருவுக்குமே தெரியும், ரொம்பவே தெரியும், நல்லாவே தெரியும். இயர்ஸ் ஓல்டர் தான் த்ருவ். இந்த ஃபங்க்ஷன் நடக்க போது இன்னும் கொஞ்ச நேரத்தில், ஐ மீன் இந்த மேரேஜ் கொண்டு ஹேப்பன் இன்னும் கொஞ்ச நேரம். அண்ட் என்னோட சித்தி வந்து வாசலே பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சித்தப்பாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யாருக்கு? த்ருவுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பையனை வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போறாங்கன்னு சொல்லிட்டு எப்போ வருவான்னு தெரியல அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க த்ருவோட தங்கச்சி வரா. பிரியாவ தான். அவ வந்து அவங்க அம்மா பார்த்துட்டு ஆரம்பிச்சுட்டாங்களா இவங்க புள்ள புராணத்தை பாட அப்படின்ட்டு போறா. அவ வந்து ஒரு சூப்பரா லக்ஸூரியஸான ஒரு பிளாக் கார் வருது. இந்த கம்பெனி வேணுமோ அந்த கம்பெனி இமேஜின் பண்ணிக்கோங்க. கார்ல இருந்து நம்ம ஹீரோ த்ருவ் இறங்குறாரு. நல்லா கோட் சூட் போட்டுக்கிட்டு சும்மா டையெல்லாம் விட்டுக்கிட்டு அழகா அந்த ஃபங்க்ஷன் லுக்ல லைட்டா வந்து ஃபங்க்ல விட்டுருக்காரு. தனுஷ்ரான் இருப்பாரு போல. அழகான சூப்பர் கூலிங் கிளாஸ் வேற போட்டிருக்காரு. லைட் ஒரு ஓரத்துல ஒரு சிரிப்பாங்க அம்மா பார்த்த உடனே. மாம் அப்படின்ட்டு வராரு. அவங்க அம்மாவா இவ்வளவு ரிச்சு வராரு. அவங்க அம்மா மகனே அப்படின்னு கதறிட்டு ஓடுறாங்க. கட்டி பிடிச்சி பொழியிறாங்க. நிறைய இன்னொரு கார் வருது. அந்த கார்ல வந்து அத்தை பொண்ணான பூஜா அவங்க அம்மா அப்பாலாம் வராங்க. அவ இறங்குற உடனே த்ருவை பார்த்த உடனே பூஜா வந்து மாமா அப்படின்ட்டு ஓடிடுறா பின்னாடியே. த்ருவுக்கு சப்பா இவ வேற அப்படின்னு இருக்கு. த்ருவ் வந்து ரொம்ப வந்து ஒரு லக்ஸரியான வளர்ந்த ஒரு பையன் தான். அவன் இப்போ சூப்பரான ஒரு வேல்யூ வேற இருக்கான். ஆனா நம்ப முடியாத ஃபேக்ட் என்னன்னாலும் நம்ப முடியலனாலும் இதான் நெசம்ன்ற மாதிரி அவனுக்கு இது வரைக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இருந்தது கிடையாது. ஏன்னா வந்து பையப்புள்ள வந்து அப்பா அம்மா பேச்சு ரொம்ப கேட்பாரு. அப்பா அம்மா கட்டுற பொண்ணை தான் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவனுக்கு வந்து அவங்க ஒய்ஃபை பற்றி நிறைய ட்ரீம் இருக்குது. அவள் அழகாக இருக்கணும், ஒல்லியாக இருக்கணும், நம்ம ரொமான்ஸ் பண்ணணும், இப்படி இப்படின்னு நிறைய ட்ரீம் இருக்குது. அதெல்லாம் 5 புடங்களே அடக்கி வச்சுட்டு இருக்கிறது தான் அவங்க அப்பா அம்மா கோசம் தான்.
அப்படியே சூப்பராக ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு. அங்கே வந்து அர்ஜுன் வராரு. 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னடா அண்ணக்காரா, எதுவும் பொண்ணை பார்க்க மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், கடைசி வரைக்கும் சிங்கிளாக இருக்க போகிறேன்டா, பீத்தில் விட்டுட்டு எனக்கு முன்னாடி முந்திக்கிட்டு போயிட்டேன் அப்படின்றாரு. அதுக்கு அர்ஜுன் உங்கள் அண்ணன்டா, உனக்கு முன்னாடி எனக்கு தான்டா நடக்கும். அப்படியா, சரி விடு அப்படின்ட்டு போயிடுறாங்க. அர்ஜுன் கேட்குறாரு, என்னடா உத்தரவு உனக்கு கல்சன்டா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இது பூஜா தானா அப்படின்னு கேட்குறாரு. இதுவும் உடனே உனக்கு நான் நல்லா இருக்கிறதே பிடிக்காதா, அது என்ன அந்த பூஜா தானா அப்படின்றாரு. எனக்கு வந்து பூஜாவை பற்றி நல்லாவே தெரியும். அவளுக்கு வந்து ஏகப்பட்ட பாய் ஃப்ரெண்ட்ஸு. என் த்ரூவுக்கு வந்து ஒரு லாயலான பொண்ணு தான் வேணும் அப்படின்ட்டு ரொம்ப யோசிப்பார். த்ரூவோட பர்சனாலிட்டி பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அவர் ரொம்ப கோல்டான டைப்பு. டக்கு டக்குன்னு கோவம் வந்துடும். ஈகோ கிளாஷான காலி. ஆனால் அவருக்கு பிடிச்சவங்க கிட்ட மட்டும் ரொம்ப நல்லாவே நடந்துப்பார். அதுவே பிடிக்காதவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க காலி, அவ்வளோதான். ஸோ இப்படியே போயிட்டுருக்க வந்து த்ரூ வந்து அப்படிக்கா வெளியே வந்து அந்த மண்டபத்தில் பார்க்குறாரு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கல்யாணம் நடக்க போகுது, ஓகேங்களா. ஸோ அப்படிக்கா பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அது வந்து ஒரு வேலை பார்த்துக்கிட்டு அது அவளும் வேலை வாங்கிட்டு இருக்காரு. ஏண்டி அவள் சொல்கிறா, ஏண்டி முன்ன வேலை வாங்குறாங்க, சரி நான் ஏண்டி கூட சுற்றுற செவ்வாழை நான் ஏண்டி வேலை பார்க்கணும் அப்படின்ற பண்ணிடி அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும். பண்ணி முடிச்சுட்டு அப்படிக்கா வரும்போது அங்கே தான் வந்து ஸ்வேதா தான் ஃபஸ்ட்டு த்ரூவை நோட் பண்ணுறா. எங்க ஒரு சூப்பரான பையன் நிற்கிறான் அப்படின்றா. 2 சேர்ந்து திருடுங்க நிறைய சைட்டெல்லாம் அடிக்குவாங்க. இவளா லாக்கு தங்க விட்டுட்டு எங்க 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 அப்படின்னு திரும்புறா. இங்கே ஒன்று நான் கிளியர் பண்ண விரும்புகிறேன். ஸ்வேதாவுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் யாழி வந்து இது வரைக்கும் லவ்வெல்லாம் பண்ணது கிடையாது. அவளும் வந்து த்ரூ மாதிரி அவங்க அப்பா அம்மா கட்டுற பையனை தான் கட்டிக்கணும்னு இருக்கா. அண்ட் மோர் தென் அதையும் தாண்டி அவருக்கு ஒரு இன்செக்யூரிட்டி, நம்மளால் லவ் பண்ணால் யார் நம்மளை லவ் பண்ண போகிறா அப்படின்ற ஒரு இன்செக்யூரிட்டி பயங்கரமாக இருக்குது. இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் நிறையவே இருக்குது. அப்படிதான் இப்போ கண்டினியூ பண்ணுவோம். அவங்க பார்த்த உடனே இவ திரும்ப யார் நிற்கிறதுக்கு எங்கே எங்கேன்னு தேடின உடனே த்ரூவை பார்த்துட்றாங்க. எதையும் வெறிக்க பார்த்துட்டு இருக்கான். அந்த சீக்கிரம் வந்து தொங்குறப்போ வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் வந்து அப்படி எதிர்க்க நின்றுக்கிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க அவனை, ஓகேங்களா. சரி சொல்கிறேன், எவ்வளோ ஹன்சமாக இருக்காங்க, யாரடிங்க அதுவும் எவ்வளோ டிப்பாக கிளம்பி வந்திருக்கான் அப்படின்றா. யானைக்கு இங்கே எங்கே பேச்சு வந்தது, கீழே குளங்குட்டையாக இருக்கா, அவள் சொல்லலாம் ஊற்றி அவள் பார்த்துக்கிட்டு இருக்கா. ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கானே உண்மையிலேயே யார் இது, நம்ம எவ்வளோ நாள் இங்கே ஒரு 2 நாளாக வேலை பார்த்துட்டு இருக்கோம், 2 நாளும் பார்க்கல, யார் இவன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. அங்கே வந்து கண்மணிக்கு கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருது. கண்மணிக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்ச உடனே பக்கத்தில் நின்று பார்த்து அப்பயே நோட்டீஸ் பண்ணிருப்பா. யார் இவன் ஒரு வேலை ஃப்ரெண்டாக இருப்பானோ அப்படின்னு நினச்சிருப்பா யாருன்னு. அப்போதான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அர்ஜுனோட சித்தி வந்து த்ரூவை கொண்டு வந்து அர்ஜுனோட சித்தி வந்து கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. த்ரூவை வந்து யார்கிட்டனா யாரோட அப்பா அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. சொல்லிதாங்க இல்லை அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான்ட்டு. ஸோ இதான் வந்து என்னோட பையன் அப்படின்னு காட்டுறாங்க. இங்கேருந்து ஸ்வேதாவும் யானையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யானையா ஷாக் அடித்த மாதிரி என்னது அப்படின்னு பார்க்குறா. பக்கத்தில் இருக்க ஸ்வேதா வந்து யாரோட பையனோடி அப்படின்றா. யானை வந்து ஏய் என்னோட மாமா பையன் தாண்டி அவன் அப்படின்றா. அது ஆக்சுவலி எப்படி மாமா பையன்னா வந்து கண்மணியோட அத்தை வந்து யானைக்கு அத்தையா. அப்போ கண்மணியோட அத்தையோட தங்கச்சி யானைக்கு அத்தை தானே வருவாங்க. 2 ஷாக்கில் பார்க்குதுங்க. என்னடி சொல்கிறேன் ஏண்டி அப்படின்ட்டு ஸ்வேதா வந்து யார்கிட்ட ஏண்டி இது உனக்கு தெரியவே தெரியாதா அப்படின்னு கேட்குறா. யானே அது வந்து அதுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரியாதுடி, எனக்கு இப்படி ஒருத்தன் இருக்கான்னு தெரியும், ஆனால் இவன் தான் அவன் தெரியாது அப்படின்றா. வாழ்க்கையிலே ஃபஸ்ட்டு யானைக்கு வந்து அடி வயிற்றுலேருந்து பட்டா பூச்சி பறக்குது அவனை பார்த்த உடனே. ஸ்வேதாவும் இதை நோட்டீஸ் பண்ணுறா. சரின்ட்டு அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. வந்து எல்லாரும் வந்து கண்மணி வந்து போகிறா, அது அர்ஜுனோட வீட்டுக்கு போகிறா. ஸோ எல்லாரும் கிளம்புறாங்க. அங்கே போய் சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கோசம் யாழ்னியும் அவங்க அப்பா அம்மாவும் கூட வராங்க. கண்மணிலாம் அழுகுறா. யாழ்னிக்கு வந்து கண்ணிலாம் இல்லை, ஆனால் சும்மா நச்சுக்கு விட்டு போகணும் அழுது திரும்ப இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டு அழுகிற மாதிரி ஆக்ஷன் பண்ணா. ஸ்வேதா கிளம்பி வீட்டுக்கு போயிடுறா. இதுக்கப்புறம் எதுக்கு இப்போ ஃபேமிலி மேட்டர் அப்படின்ட்டு போயிடுறா. ஸோ இப்போ வந்து யானைக்கு வந்து த்ரூ மேலே இருக்க ஒரு ஃபீலிங்ஸ் வந்து ஒரு செட் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு க்ரஷ் மாதிரி தான், லவ்வெல்லாம் கிடையாது. அவளுக்கும் அது நல்லாவே தெரியுது. ஒரு க்ரஷ் மாதிரி தான் நம்மளுக்கு இருக்க. சும்மா சைட் அடித்தா ரொம்ப பண்ணுவோம்ல சீன் பண்ணுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் அவ்வளோ பண்ணுறா, ஓகேங்களா. ஆனால் த்ரூவுக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ இப்போ இவங்க எல்லாரும் கிளம்பி அங்கே வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க எல்லாத்தையும் வந்து கண்மணிக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அப்போ வந்து யானை நோட் பண்ணுறா. த்ரூ பின்னாடியே பூஜா சுற்றிட்டு இருக்கா.
எப்படி சுத்தி சொல்லிட்டு மாமா மாமா அப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்கா. இது யாருக்கு வருது, ஒரு பக்கம் சிரிப்பா இருக்கு, ஒரு பக்கம் கடுப்பா கேட்டா இந்த பொழுது சுத்தி சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. சரி ஓகே தப்புல அப்படிதான் சுத்துறா, அவன் தெரிஞ்சு சுத்துறா நம்ம தெரியாம சுத்துறோம் அப்படின்ட்டு அவ்வளோ கவனம். ஸோ இப்படி அங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாமே அப்படியே நடக்குது. கொஞ்சம் நாட்களும் அப்படியே கலக்குது. அடிக்கடி யாருமே வந்து அந்த வீட்டுக்கு வரா. ஸோ அதான் கல்யாணம் புதுசில் அடிக்கடி வருவாங்க இல்லை அக்காவை பார்க்க வர அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக த்ரூ பக்கம் தான் இருப்பா. த்ரூ வந்து கொஞ்ச நாளைக்கு இங்கே ஸ்டே பண்ணுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு போயிடுவான். ஸோ அர்ஜுன் இருக்கார் இல்லையா, அர்ஜுனுக்கும் யாருக்கும் காலத்துல கான்வர்சேஷன் தான் நடக்காது. அவன் மாமான்னு சொல்லி பேசுவா, வேறு அதுக்கு மேலே கிடையாது. ஸோ அர்ஜுனை நோட்டீஸ் பண்ணுறான், யான் என்னடா இவ அடிக்கடி இந்த பக்கமே சுற்றிக்கிட்டு இருக்காளே, என்ன நடக்குது, அதுவும் திரும்பவும் பக்கமே இருக்காளே அப்படின்ட்டு பார்க்குறா. அர்ஜுன் ரொம்ப யோசிக்காம துருவக்கிட்டே போய் கேட்டுடுவான். ஒரு வேலை லைக் அவன் வந்து என்ன நினச்சான், இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க போலக்குது அப்படின்னு நினச்சிட்டு துருவக்கிட்டே போய் கேட்டுருவோம் அப்படின்ட்டு கேட்க போயிட்டான். துருவக்கிட்ட போய் கேட்குறான், அந்த மாதிரி என்ன இந்த யானை இப்போ இங்கே சுற்றுது, உங்கள் 2 பேருக்குள்ள ஏதாவது போதாடா அப்படின்னு துருவக்கிட்ட வந்து அர்ஜுன் கேட்கும்போது துருவுக்கு வந்து ஒரு மாதிரி அனாயிங்காக ஆயிடுச்சு. நம்ம என்ன சொல்கிறோன்னா, யார் நீயா, யார் அந்த குண்டா ஒரு பொண்ணு இருக்கே அதுவா, அது பின்னாடி நான் ஏன் சுத்த போகிறேன், உனக்கு நான் எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன் என்னோட ட்ரீம் கேர்ள் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு, அதில் ஒன்று கூட அவகிட்ட இல்லை, அவள் பின்னாடி நான் சுற்றணுமா, என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிடுறான். இது வந்து அர்ஜுனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஆனால் அவன் எதுவும் கேட்கல. அவன் வந்து என்ன சொல்கிறான், அர்ஜுன் என்ன சொல்கிறான்னா, அண்ணா இப்போ அந்த பொண்ணு பின்னாடி, அந்த பொண்ணுக்கு உனக்கு நடுவில் ஒன்றுமே இல்லை, அதில் தானே அதை மட்டும் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இது ஒரு மாதிரி அநாயங்கா இருக்கு. நீ அந்த பொண்ணு வந்து நம்ம கூட தெரிஞ்சு பேசுறாங்க, என்ன ஆச்சு இவனுக்கு அப்படின்ற மாதிரி அநாயங்கா இருக்கு. ஸோ அப்படியே ஒரு ஒன் ஃபைன் டே என்ன ஆகுது அப்படின்னா, கண்மணி இருக்கா. இப்போ வந்து யாருமே அங்கதான் இருக்கா, அதாவது கண்மணி வீட்டில் தான் இருக்கா. சும்மா இதுக்காக சிரிப்பி ஏதோ சாப்பிட சொல்லிட்டு வந்திருக்கா. ஸோ அப்போ வந்து கண்மணி வந்து அர்ஜுன் கிட்ட வந்து ஹாலில் இருக்காங்க. ஸோ அர்ஜுன் கிட்ட வந்து கண்மணி வந்து எனக்கு இந்த மாதிரி இந்த சாக்லேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அர்ஜுன் அப்போ ஏதோ ஒரு முக்கியமான வேலை பார்த்துட்டு இருப்பா. ஸோ அவனுக்கு வந்து ஒரு மாதிரி லைக் அனாயங்க ஆகிடுது. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ போய் சாக்லேட் வேணும் அது வேணும்னு கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு வர வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிடுறான். அங்கே யாரும் ஒரு ஓரமாக நின்றுட்டுருப்பா. இது அவ்வளோ பெருசாக அவள் கண்டுக்கலாம். ஆனால் இது த்ரூ பார்த்துட்டு வந்து அர்ஜுன் கிட்ட வந்து தனியாக கூப்பிட்டேன்னு சொல்கிறான். அப்படின்னா இங்கே பாரு, அவங்க வந்து முன்னே நம்பி தான் வந்துக்கிறாங்க, அப்போ நீ தான் அவங்கள நல்லா பார்த்துக்கணும். அங்கே ஒரு பொண்ணு தானே, அவங்க கிட்ட போய் வந்து உன்னோட ஒர்க் ப்ரெஷரை காட்டுற, உன்னை நம்பி வந்தவங்களை நீ தானே நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அட்வைஸ்லாம் பண்ணுறாப்புல. இதெல்லாம் துருவுக்கு நல்லாவே தெரியும், அந்த மாதிரிலாம் நல்லா பொண்ணை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஏன்னா இதுவும் அவனோட ஒரு ட்ரீம், அவன் நம்பி வர பொண்ணை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிருப்பான். இப்போவுமே அதை அவன் அண்ணன்கிட்டே சொல்கிறான். அவங்க அண்ணனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே தப்பு தான் பண்ணிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கூட்டிட்டு சிவானை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகிறேன். இது வந்து எல்லாத்தையும் யாரையும் நோட்டீஸ் பண்ண லைட்டாக அந்த அம்மா ஃபாலோ ஆகிறது அவங்களுக்கே தெரியுது. ரொம்ப நல்லவனா இருக்கா நீ, இவன் ஒரு வாட்டி இவனுக்கு பொண்டாட்டி வந்தா நம்மளே எப்படிதான் பார்த்துப்பானோ அப்படின்ட்டு யாரும் ஃபாலோ ஆகிறா. இப்படியே வந்து ஈவினிங் தான் அங்கே இருந்திருப்பா. ஸோ திடீர்னு யாருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவகிட்ட வந்து இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து இங்கே பண்ணுறதுக்காக வந்து அவர் ஒர்க்கில் வந்து சேர்ந்துருப்பா. அது ஒரு இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட் பண்ணுற ஒர்க்கில். ஸோ அந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ண பெரிய ஒரு அஃபீஷியல் வராங்க. அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக நாளைக்கு போனேன் இவன், அது நல்லா தான் தெரியும். அவங்களுக்கு வந்து பொக்கே வாங்க மறந்துட்டோம் அப்படின்றத வந்து அவளோட ஒருத்த வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அந்த மாதிரி பொக்கே வாங்கணும், நீ வாங்கிட்டு வந்துட்டு இப்போ வாங்கிடு அப்படின்ட்டு. இப்போ வந்து நாளைக்கு காலையில் வந்து போகணும். ஸோ காலையில் பொக்கே வாங்க முடியாது, இப்போ வாங்கணும். எங்கே பொக்கே ஷாப் இருக்குன்னு கூட அவளுக்கு தெரியாது. ஸோ கொஞ்சம் வந்து இவ வந்து டென்ஷன் ஆகிறத பார்த்து அங்கே இருந்த அர்ஜுனோட சித்தப்பா அங்கே இருந்திருப்பாங்க. ஸோ என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டோன்னே நான் சொல்கிறேன், அது மாதிரி பொக்கே வாங்கணும், என்னன்னு தெரில, சரி நான் போகிறேன், இப்போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பும்போது அர்ஜுனோட சித்தி என்ன சொல்கிறாங்க, நீ இருமா, என்னோட பையன் த்ரூ வந்து உனக்கு பொக்கே வாங்கி கொடுப்பான், நீ அவங்க கூட போய் பொக்கே வேணா வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் குதிக்கிறாங்க. நீ அவளுக்கு ஒரே சந்தோஷம். ஆனால் உடனே ஓகே சொல்ல முடியாது. அது பரவாயில்ல அப்படின்னு ஒரு வாட்டி சொல்லிட்டு மனசில் யோசிக்கிறா, திரும்பி கேளுங்க அப்படின்ட்டு யோசிக்கிறா. அவங்கள சொன்ன மாதிரியே பரவாயில்ல மணிப்போ நான் சொன்னால் அவங்க கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் வந்து அது அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஓகே அப்படின்றான். அவ்வளோதான் சந்தோஷத்தில் இருக்கா. சரின்ட்டு வந்து இப்போ த்ருவோட அம்மா வந்து த்ருவக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடு அப்படின்ட்டு. பக்கத்தில் தான் பூஜா வந்துருப்பா. த்ருவக்கிட்ட சுத்தமாக பிடிக்கல, இருந்தாலும் அம்மா சொல்கிறாங்கன்னு பண்ணணும்ன்ட்டு கிளம்புவான். பூஜா வந்து ஆமாம்மா எனக்கும் ஒரு பொக்கே வாங்கணும், நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லுவாள். இது அதுக்கு மேலே அவனுக்கு காண்டா வருது. ஐயோ எங்கே போனாலும் ஒட்டிக்கிட்டு அப்படின்னு பார்க்குறான். இது யாருக்கு தெரிஞ்சோடனே ஐயோ இது பிசாசு வேற, இந்த சிறுக்கு வேற கூட வரலாம், இவ வேற அப்படின்னு இருக்கு அவருக்கு.
எல்லாரும் வந்து 3 பேரும் வந்து கார்ல ஏறுறாங்க. யானி வந்து முன்னாடி சீட்ல போய் எப்படியாச்சும் உட்காந்துடலாம் அப்படின்ட்டு போறா. அதுக்குள்ள முந்திக்கிட்டு அடிச்சு தள்ளிக்கிட்டு வந்து இவ பூஜா போய் ஃபர்ஸ்ட் அதாவது ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துடுறா. இதெல்லாம் எதுவும் துருவ பார்த்துக்கிட்ட மாதிரிலாம் கிடையாது. அதுங்க போய் அடிச்சுக்கிட்டு முன்னாடி வந்து ஒருத்தி உட்காந்துடுறா. வேற வழி இல்லாம பின்னாடி சீட்லயே போய் உட்காந்துடுறா. ஸோ பூஜா வரும்போதுதான் ஏதாவது பேசிட்டு வரது, லவ் பாட்டு வந்தா லவ் பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வருது. துருவுக்கு காண்டா வருது, இங்க இவளுக்கும் காண்டா தான் வருது. யானைக்கு காருக்குள்ள வந்து அந்த மேல ஒரு கண்ணாடி இருக்கும் இல்லைங்களா, பின்னாடி வர காரெல்லாம் பார்க்க. ஸோ அந்த காரை அடிச்சு அந்த கண்ணாடியை பார்த்துக்கிட்டு துருவ ஓட்டுறான். பின்னாடி சீட்ல உட்காந்துக்கிட்டு நம்ம யாழினி வந்து அந்த கண்ணாடி மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. துருவோட கண்ணை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஒரு நினைப்பு என்னன்னா, நம்ம கண்ணை பார்க்கறதுக்கு அவன் வந்து அந்த கண்ணாடி பார்க்கறான் அப்படின்ட்டு இந்த பக்கம் ஒரு நினைப்பு நினைச்சிட்டு இந்த மாதிரி ப்ளஷ் ஆகிக்கிறாங்க. அப்படியே வந்து புக்கே வாங்குறதுக்கு பெரிய ஒரு கடைக்கு போறான். அவன் வந்து நல்ல புக்கே வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கடைக்கு கூட்டு போறான். அப்படியே 3 பேரும் புக்கே ஷாப், அது ஒரு பெரிய புக்கே ஷாப்பா இருக்கு. உள்ள போறாங்க. புக்கே மட்டும் இல்லாம நிறைய ஃபேன்சியான நிறைய திங்ஸ் எல்லாம் உள்ள இருக்குது. அங்க வந்து ஒரு 4 பேர் வந்து சண்டை போடுற மாதிரி, லைக் எப்படி சொல்றது, பொண்ணுங்களை டீஸ் பண்றதுக்கு நினைப்பாங்க அப்படி 4 பேர் இருக்கானுங்க. அதெல்லாம் துருவ் வந்து அவங்க கண்டிக்காம பக்கம் உள்ள போயிடுறான். துருவ் ஒரு பக்கம் இருக்கான், யாழினி ஒரு பக்கம் புக்கே பார்க்க போயிட்டா, பூஜா ஒரு பக்கம் இருக்கா. ஸோ பூஜாவை தாண்டி உள்ள யாழினி இருக்கா, அதை தாண்டி உள்ள துருவ் இருக்கா. ஓகேங்களா, பூஜா இங்க ஏதோ பார்த்துக்கிட்டு நின்றுட்டா. இப்போ வந்து அந்த 4 பேர் வந்து பூஜா கிட்ட வந்து டீஸ் பண்ற மாதிரி பேசுறாங்க. போய் சிலுக்கு என்ன பண்ற அப்படி இப்படின்ட்டு வந்து ஒரு மாதிரி ரொம்பவே தப்பா பேசுறாங்க. இது பூஜாக்கு சுத்தமா பிடிக்கல. அவரை கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீலிங்கா ட்ரெஸ் போட்டிருப்பா. அந்த ட்ரெஸ் வச்செல்லாம் டீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால அவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி காண்டா வந்துருச்சு. இதை நேரம் எடுத்துட்டு போய் வந்து த்ரூ கிட்ட சொல்ல போயிட்டா. அவ த்ரூ இதெல்லாம் பார்க்கல, இப்ப நடக்கிற செய்தியுமே அவன் பார்க்கல. த்ரூ கிட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரி அவங்க 4 பேர் என்ன இந்த மாதிரி பண்றாங்கன்னு. த்ரூக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துச்சு. என்னதான் பூஜா பிடிக்கனாலும் என்னன்னு அத்தை பொண்ணு இல்லையா, கோவம் வந்துருச்சு அவனுக்கு. ஸோ அவன் வந்து ஓகே வேற வழி. ஸோ இவன் வந்து பூஜா போய் த்ரூ கிட்ட சொல்றதுக்குள்ள அடுத்த டார்கெட் வந்து யாழினி கிட்ட போயிட்டானுங்க. அவங்க 4 பேர் யாழினி போட்டு கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ குண்டுலாரி வந்து ஒரு புக்கே வாங்கினதுக்கு இப்படின்ட்டு சொல்லி ரொம்ப கலாய்க்கிறாங்க. அவ்வளோ கண்டுக்காத மாதிரி நின்றுட்டு இருக்கா. இதெல்லாம் புக்கே வாங்கி அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ண போது அவன் எப்படா இதை அக்செப்ட் பண்ணிப்பான் அப்படின்னு நின்று கலாச்சிட்டு இருக்காங்க. இவ்வளோ நின்றுக்கிட்டு இருக்கா. பூஜா போய் த்ரூ கிட்ட சொல்லியிருப்பாடா. த்ரூ அவங்க கோவமா அவங்க 4 பேரை நோக்கி வந்துட்டு 4 பேரை போட்டு சரமாரியா கேள்வியெல்லாம் கேட்டு கையெல்லாம் வாங்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி யாழினி கிட்ட இந்த மாதிரி பேசும்போதுதான் த்ரூ நடுவில் வந்திருப்பான். இப்போ யாழ் என்ன நினைச்சிருப்பா, நம்மளை பத்தி பேசுறது பொறுக்காம தான் த்ரூ வந்து இவங்கள அடிக்கிற வழக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் குஜால அவளுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிட்டா. இப்போ த்ரூ வந்து இதெல்லாம் பார்த்துக்க மாட்டேன், யாழே அவனுக்கு கலாய்க்கிறது அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டான். அவனுக்கு வந்து பூஜாவை கலாய்ச்சதுக்கும் வந்திருப்பான். ஸோ நேரம் வந்து அவனுங்களை திட்டணும் அடிக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பான். அதே மாதிரி பண்ணியிருப்பான். ஓனர் வந்து அவங்க 4 பேரையும் வந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லி தப்பி அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே வந்து யானை ஒரு புக்கே வாங்குறா, பூஜாவும் ஒரு புக்கே வாங்குறா. பில்லிங்க்கு போகுது. பூஜா பே பண்ணோம்னா யோசிக்கலாம். அவள் வந்து அவளுக்கு தெரிய த்ரூ பே பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பர்ஸை இது பண்ணுறான். அதுக்குள்ளே த்ரூ வந்து பே பண்ணிடுறான். 2 புக்கேக்கும் வாங்கிக்கோங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறான். யானை வந்து நான் பே பண்ணியிருப்பேன் அப்படின்றா. நான் தானே கூட்டிகிட்டு வந்தேன், என்ன தானே கூட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே பே பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன், இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான். அது இன்னொரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவளுக்கு. த்ரூ வந்து போய் யானையை வந்து வீட்லேயும் ட்ராப் பண்ணிடுறான். யானை குதிச்சுக்கிட்டே போய் வீட்டில் போகிறா. ரொம்ப சந்தோஷமாக போகிறா. ஸோ இதோட நான் வந்து ஃபஸ்ட் பார்ட்டை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கடா. நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் எனக்கு என்ன ஃப்ளாஸ் இருக்குதா தெரியும். அண்ட் செகண்ட் பார்ட் வேணுமா அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோ, எப்படி பண்ணியிருக்கணும் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் டு அடாஷா ட்ரீம்ஸ்.